வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் CHSL 2021க்கான கொஷின் பேப்பர் அனாலிசிஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ 2021 வந்து 12th ஏப்ரல், அதாவது 12th 12ஆம் தேதியிலேருந்து 19ஆம் தேதி வரைக்கும் CHSL 2021 நடந்ததுங்க. ஆஃப்டர் தட் லாக்டவுன் அனௌன்ஸ் பண்ணனால ரிமைனிங் ஷிஃப்ட்ஸ் எல்லாமே வந்து ஆகஸ்ட் மந்த், நெக்ஸ்ட் மந்த் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. பிஃபோர் தட் நம்ம ஏப்ரல் மந்தில் நடந்த முக்கியமான கொஷின்ஸ் ப்ளஸ் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ்லாம் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த கொஷின்ஸ் எல்லாமே வந்து 12th ஏப்ரல் ஷிஃப்ட் 2ல் கேட்கப்பட்ட கேள்விகள். ஷிஃப்ட் 1க்கான கேள்விகள் ப்ரீவியஸாக நம்ம பார்த்துருக்கோம். அதோட பிளேலிஸ்ட் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். அண்டு ஷிஃப்ட் 2க்கான பார்ட் 1 வீடியோ ரைட் கார்னரில் நான் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்ட் 2 பாருங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Who was conferred with the title of Sardar in Bardoli Satyagraha? இந்த பர்டௌலி சத்தியகிரகா அப்படிங்கிறது வந்து 1928 நடந்த ஒரு முக்கியமான சத்தியகிரகா. இந்த பர்டௌலி அப்படிங்கிறது வந்து குஜராத்தில் இருக்குங்க. குஜராத் ஸ்டேட்டில் தான் இந்த பர்டௌலி சத்தியகிரகாங்கிறது வந்து ஆரம்பிக்கப்படுது. இது ஃபார்மர்ஸ்க்காக நடத்தப்பட்ட ஒரு சத்தியகிரகா, ஃபார்மர்ஸோட வெல்ஃபேருக்காக. இது ஆரம்பிக்கப்பட்டது யாராலன்னு பார்த்தோம்னா வல்லபாய் பட்டேல். இந்த போராட்டங்களுக்கு, இந்த சத்தியகிரகத்துக்கு அப்புறம் தான் வந்து இவருக்கு சர்தார் அப்படிங்கிற ஒரு பட்டப்பேரே வந்தது. அண்ட் இதுக்கு முன்னாடி 1917 சம்பரன் சத்தியகிரகா. ஸோ வேற சில சத்தியகிரகா அப்படின்னு பார்த்தோம்னா 1917 நடந்த ஃபர்ஸ்ட் சத்தியகிரகா அப்படின்னு பார்த்தோம்னா சம்பரன் சத்தியகிரகா. இதை ஆரம்பிக்கப்பட்டது யாராலன்னு பார்த்தோம்னா காந்தி. அண்ட் தென் 1918 பொறுத்த வரைக்கும் கேடா சத்தியகிரகா. கேடா சத்தியகிரகா அப்படிங்கிறது தான் வந்து ஃபர்ஸ்ட் சிவில் டிசோபீடியன்ஸ் மூமெண்ட். ஃபர்ஸ்ட் சிவில் டிசோபீடியன்ஸ் மூமெண்ட் அப்படிங்கிறது வந்து இந்த கேடா சத்தியகிரகா அப்படிங்கிறது தான். அண்டு இதுக்கு அடுத்தது நிறைய போராட்டங்கள் வந்தது. அதில் முக்கியமாக பார்த்தோம்னா 1919 வந்து ரவுலத் ஆக்ட். ரவுலத் ஆக்டோட விளைவாக வந்து ஜாலியன் வாலாபா மஸ்கரே நடக்குது. ஜாலியன் வாலா மஸ்கரே. இந்த ரவுலட் ஆக்டோட இன்னொரு பேர் அப்படின்னு பார்த்தோம்னா இதை பிளாக் பில் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் பிளாக் பில் எப்போ அனௌன்ஸ் பண்ணது அப்படின்னு கேட்டாங்கன்னா அது 1919. ஓகேங்களா. ரவுலட் ஆக்டும் பிளாக் பில் அப்படிங்கிறதும் ரெண்டுமே ஒன்று தான். அண்டு 1919 தான் வந்து மாண்டஃபோர்ட் ரிஃபார்ம்ஸ் அப்படிங்கிறதும் ஆரம்பிக்கப்பட்டது. ஸோ இந்த பீரியட்லலாம், அதாவது 1916 1921 வரைக்கும் யார் வந்து அந்த பிரிட்டிஷ் தலைமையில் இருந்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா லார்ட் கிளெம்ஸ்ஃபோர்ட். லார்ட் கிளெம்ஸ்ஃபோர்ட். ஸோ சம்பரன் சத்தியகிரகா ஆகட்டும், கேதா, ரவுலத் ஆக்ட், ஜாலியன் வாலா, இந்த பீரியட்லலாம் வந்து யார் வைஸ்ராயா இருந்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா லார்ட் கிளெம்ஸ்ஃபோர்ட். அண்ட் முக்கியமான கொஷின் பார்த்தோம்னா இந்த ஜாலியன் வாலாபா மஸ்கரே அப்போ ஃபயரிங் ஆர்டரை ஃபஸ்ட்டு சொன்ன ஆஃபீஸர் யார் அப்படின்னு தான் கேட்பாங்க. ஸோ இந்த ஃபயரிங் ஆர்டர், மக்களை வந்து சுட்டுத்தள்ளுங்க அப்படின்னு சொன்ன ஒரு ஆஃபீஸர் யாருன்னு பார்த்தோம்னா ஜெனரல் டயர். ஸோ இவர் தான் வந்து இந்த ஜாலியன் வாலாபா மஸ்கரேல நிறைய கொலை நடக்கிறதுக்கு, ஃபயர் பண்ணுறதுக்கான முக்கியமான காரணமே இவர் தான். ஸோ அடுத்து, ஹூ இஸ் த ஆத்தர் ஆஃப் த புக் ஆம்னஸ்டி? ஆம்னஸ்டி அப்படிங்கிற புக் எழுதினது யாருன்னு பார்த்தோம்னா அரவிந்த் அடிகா. அரவிந்த் அடிகா இவரோட வேற சில புக்ஸ். ஸோ இந்த புக்ஸ் வந்து 2020 ரிலீஸ் ஆனதுங்க. 2020க்கான புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம சேனலில் அந்த 2020 இயர் ஃபுல்லுமே நம்ம புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ் கவர் பண்ணியிருக்கோம்.
கீழே டிஸ்கிரிப்ஷனில் பிளேலிஸ்ட் லிங்க் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். ஆர்எல்ஸ் சேனல் ஓப்பன் பண்ணுங்கள், வீடியோஸ் ஃப்ரண்ட்டில் இருக்கும், பாருங்கள். அரவிந்த் அடிகாவோட வேறு சில புக்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா த ஒயிட் டைகர், தி ஒயிட் டைகர், செலெக்ஷன் டே, லாஸ்ட் மேன் இன் டவர், பிட்வீன் தி அசாசினேஷன், அரவிந்த் அடிகாவோட புக்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஆம்னஸ்டி, த ஒயிட் டைகர், செலெக்ஷன் டே, லாஸ்ட் மேன் இன் டவர், பிட்வீன் தி அசாசினேஷன். அடுத்து ஹூ லிவ்ஸ் இஃப் இந்தியா டைஸ் இஸ் அ ஸ்லோகன் கிவன் பை ஹூம். இந்தியனோட ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் ஆகட்டும் இல்லை அந்த போராட்டத்துக்கு முன்னாடி ஆகட்டும், நிறைய ஸ்லோகன்ஸ்லாம் வந்து ஸ்லோகன்ஸ் ஆகட்டும், கோட்ஸ் ஆகட்டும், இதெல்லாம் வந்து நிறைய பெருந்தலைவர்கள்லாம் சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் நிறைய முக்கியமானதெல்லாம் இருக்குது. எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஸ்லோகன்ஸ் அண்ட் கோட்ஸ். அதில் முக்கியமானதுன்னு பார்த்தோம்னா ஜவஹர்லால் நேரு கூறினது ஹூ லிவ்ஸ் இஃப் இந்தியா டைஸ். அண்ட் ஜவஹர்லால் நேரு வேறு சில கோட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஆரம் ஹரம் ஹை, ஆரம் அராம் ஹை. ஸோ இந்த ஆராம் அராம் ஹை அப்படிங்கிறது வந்து கேஸ்ட் ஆஃப் யுவர் லேசினஸ் அப்படின்னு சொல்ற அர்த்தம். கேஸ்ட் ஆஃப் யுவர் லேசினஸ். அண்ட் வேற சில முக்கியமான ஸ்லோகன் மட்டும் நம்ம பார்க்கலாம். இப்போ ரீசெண்டாக, அதாவது எக்ஸாம்ஸில் அதிகமாக கேட்கக்கூடியது மட்டும், ஓகேங்களா. அண்ட் இந்த ஹூ லிவ்ஸ் இஃப் இந்தியா டைஸ் அப்படிங்கிறது வந்து இந்த பூர்ண ஸ்வராஜ் டைமில் அவர் சொன்னது, ஓகேங்களா. அந்த போராட்டம் களத்தில் போராட்டம் நடந்துட்டு இருக்கும் போது கூறினது தான். அண்ட் பூர்ண ஸ்வராஜ் அப்படிங்கிறதும் வந்து ஜவஹர்லால் நேரு கொடுத்த வார்த்தை தான். அண்டு இன்குலாப் ஜிந்தாபாத், பகத்சிங் சொன்ன இன்குலாப் ஜிந்தாபாத். சுபாஷ் சந்திர போஸ் ஓட ஃபேமஸான ஸ்லோகன் அப்படின்னு பார்த்தோம்னா தில்லி சலோ, தில்லி சலோ. அண்ட் மகாத்மா காந்தி டூ ஆர் டை. சுபாஷ் சந்திர போஸ் டில்லி சலோ, ஜெய் ஹிந்த். ஸோ இதெல்லாம் வந்து இவரோட இம்பார்ட்டண்டான கோட்ஸ். அண்டு பேக் டு வேதாஸ், இது யாரு சொன்னாங்க அப்படின்னு பார்த்தோம்னா தயானந்த் சரஸ்வதிகள். பேக் டு வேதாஸ், தயானந்த் சரஸ்வதி. ஜெய் ஜவான் ஜெய் கிசான், இது வந்து லால் பகதூர் சாஸ்திரி. ஜெய் ஜவான் ஜெய் கிஷான் வந்து லால் பகதூர் சாஸ்திரி. வந்தே மாதரம், வந்தே மாதரம் பங்கிம் சந்திர சாட்டர்ஜி. வந்தே மாதரம் பங்கிம் சந்திர சாட்டர்ஜி. ஸ்வராஜ் இஸ் மை பர்த் ரைட், ஸ்வராஜ் இஸ் மை பர்த் ரைட். இந்த ஸ்லோகனை கூறினது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா பால் கங்காதர் திலக். பாலகங்காதர் திலக். சத்யமேவ ஜெயதே, சத்யமேவ ஜெயதே வந்து மதன் மோகன் மால்வியா. ஸோ இதெல்லாம் வந்து
சில முக்கியமான ஸ்லோகன். ஓகேங்களா? ஸோ எல்லாமே நான் சொல்லலை, ரீசன்ட் டைம்ஸில் எக்ஸாமில் திரும்ப திரும்ப கேட்கப்பட்ட கேள்விகள் மட்டும் நான் சொல்லியிருக்கேன். பார்த்தோம்னா ஜவஹர்லால் நேரு சொன்ன ஹூ லிவ்ஸ் இஃப் இந்தியா டைஸ், ஆரம் அரம் ஹை, பூர்ண ஸ்வராஜ் அவர் தான் சொன்னார். ஓகேங்களா? அடுத்து பகத்சிங் கூர்ன இன்குலாப் ஜிந்தாபாத், சுபாஷ் சந்திர போஸோட டில்லி சலோ ஜஹிந்த், மோகன்தாஸ் காந்தியோட மகாத்மா காந்தி, மோகன்தாஸ் கரம்சந்த் எனிதிங் டூ ஆர் டை, பேக் டு வேதாஸ் தயானந்த சரஸ்வதிகள், ஜெய் ஜவான் ஜெய் கிஷான் வந்து லால் பகதூர் சாஸ்திரி, வந்தே மாதரம் பக்கீம் சந்திர சட்டர்ஜி, ஸ்வராஜ் இஸ் மை பர்த் ரேட் வந்து பால கங்காதர் திலக், சத்தியமேவ ஜெயதே மதன் மோகன் மால்வியா. அண்டு இன்னொரு முக்கியமானதுன்னு பார்த்தோம்னா இந்த சைமன் கமிஷன் அப்ப சைமன் கோபேக் அப்படின்னு சொன்னது பார்த்தோன்னா லாலா லஜ்பத் ராய். சைமன் கமிஷன் அப்ப சைமனை பார்த்து சைமன் கமிஷன் கோபேக் அப்படின்னு சொன்னது வந்து லாலா லஜ்பத் ராய். வாட் இஸ் த சயின்டிஃபிக் நேம் ஃபார் பொட்டேட்டோ? ஸோ இதே ஷிஃப்ட் ஒன்லேயும் கேட்டிருந்தாங்க சயின்டிஃபிக் நேம். ஸோ சயின்டிஃபிக் நேம்ங்கிற டாபிக் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட்டுக்கான கேள்விகளில் வந்து இந்த சயின்டிஃபிக் நேம்ஸ் சில வெஜிடபிள்ஸ்க்கு மட்டும் பார்த்துருந்தோம். அந்த வகையில் சயின்டிஃபிக் நேம் ஆஃப் பொட்டேட்டோ அப்படின்னு பார்த்தோம்னா சொலானம் டியூபரோசம். ஸோ இப்போ வந்து ஒரு சில ஃப்ரூட்ஸ்க்கான சயின்டிஃபிக் நேம்ஸ்லாம் நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா ஆப்பிளோட சயின்டிஃபிக் நேம் அப்படிங்கிறது வந்து பைரஸ் மேலஸ். மேங்கோவோட சயின்டிஃபிக் நேம் வந்து மேக்னிஃபெரா இண்டிகா. போமோகிரானட்டோட சயின்டிஃபிக் நேம் வந்து புனிகா கிரானட்டம். பனானாவோட சயின்டிஃபிக் நேம் மூசா பாரடீசியம். அண்ட் வாட்டர்மெலனோட சயின்டிஃபிக் நேம் அப்படின்னு பார்த்தோம்னா சிட்ருலஸ் வல்காரிஸ். பைனாப்பிள் வந்து அனானஸ் சாட்டிவஸ். ஆப்பிள் பார்த்தோம்னா பைரஸ் மேலஸ், பைனாப்பிள் வந்து அனானஸ் சாட்டிவஸ். கோவா ஃப்ரூட்டோட சயின்டிஃபிக் நேம் அப்படிங்கிறது வந்து சிடியம் guajava. So next thing, jackfruit. ஜாக்ஃப்ரூட்டோட சயின்டிஃபிக் நேம் அப்படின்னு பார்த்தோம்னா ஆர்டோகார்பஸ் இன்டிக்ரா. ஸோ இப்போதைக்கு நம்ம ஃப்ரூட்ஸோட சில முக்கியமான சயின்டிஃபிக் நேம்ஸ்லாம் நம்ம பார்த்துருக்கோம். ஓகேங்களா? ஃப்ரூட்ஸ் பற்றினது மட்டும் பார்த்துருக்கோம். ஷிஃப்ட் 1ல் வந்து வெஜிடபிள்ஸ் பற்றின பார்த்துருக்கோம். ஆப்பிள் பைரஸ் மேலஸ், மேங்கோ மேக்னிஃபெரா இண்டிகா, போமோகிரானட் நிகா கிரானட்டம், பனானா மூசா பாரடீசியம், வாட்டர்மெலன் சிட்ருலஸ் வல்காரிஸ், பைனாப்பிள் அனானஸ் சாட்டிவஸ். ஸோ அடுத்து பார்த்தோம்னா which law gives the definition of force?
எந்த லா பிரகாரம் நமக்கு கிடைக்குது அப்படின்னு பார்த்தோம்னா நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லா ஆஃப் மோஷன். நியூட்டன்ஸ்ல வந்து மொத்தமா 3 லா இருக்குங்க. மோஷன் அடிப்படையில் ஒரு பொருளோட மோஷன் அப்படின்னா ஒரு பொருளோட மூமெண்ட் அடிப்படையில் நியூட்டன்ஸ் வந்து ஒரு 3 லா கொடுத்துருக்காரு. அந்த 3 லாவுமே வந்து ஸோ இது வந்து நியூட்டன்ஸ் செகண்ட் லா. ஸோ டெஃபினிஷன் ஆஃப் ஃபோர்ஸை பற்றின ஒரு கிளியரான ஒரு வியூ கொடுக்கறது பார்த்தோம்னா நியூட்டன்ஸ் செகண்ட் லா. ஓகேங்களா. ஹேங் இஸ் த டேர்ம் ரிலேட்டட் டு கம்ப்யூட்டர். ஸோ சில நேரங்களில் கம்ப்யூட்டரால் ப்ராசஸிங் நிறைய ப்ராசஸிங் இப்போ ரன் ஆகிட்டு இருக்குன்னா சில நேரங்களில் அப்படியே ஸ்டாப் ஆகிடும். அதுதான் நம்ம ஹேங் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஹேங் அப்படிங்கிற டேர்ம் வந்து கம்ப்யூட்டர் டெர்மினாலஜி ரிலேட்டட். லா கமிஷன் எஸ்டாப்ளிஷ்ட் இன் விச் இயர்? லா கமிஷன் அப்படிங்கிறது வந்து 1955 வந்து இந்தியாவில் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் லா கமிஷன் அப்படிங்கிறது பார்த்தோம்னா கார்ட்டர் ஆக்ட் 1833 அடிப்படையில் 1834 வந்து முதல்ல லா கமிஷன். ஸோ பிரிட்டிஷ் பீரியட்லேயே பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ்லேயே வந்து கார்ட்டர் ஆக்ட் அடிப்படையில் லா கமிஷன் வந்து 1834 ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் இண்டிபெண்ட் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 1955. ஸோ இந்த கார்ட்டர் ஆக்ட் அதாவது இந்த பீரியடில் யாரோட வந்து யாரோட சேர்மன்ஷிப்பில் வந்து இந்த கார்ட்டர் ஆக்ட் வந்து உருவாக்கப்பட்டது, இந்த லா கமிஷன் உருவாக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா லார்ட் மேக்லே. ஸோ இப்போ அதாவது 1955 ஆரம்பிக்கும் போது முதல் சேர்மனாக யார் அப்பாயின்மெண்ட் பண்ணப்பட்டாங்க அப்படின்னு பார்த்தோம்னா எம்சி செட்டில்வர்ட். இவர் அந்த டைம்ல வந்து அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியாவா இருந்தவர். அண்ட் இந்த லா கமிஷன் எந்த மினிஸ்ட்ரிக்கு கீழே வரும் அப்படின்னு பார்த்தோம்னா மினிஸ்ட்ரி ஆஃப் லா அண்ட் ஜஸ்டிஸ். 1955 யார் பிரைம் மினிஸ்டர் அப்படின்னு பார்த்தோம்னா ஜவஹர்லால் நேரு. இவரோட பீரியட்ல தான் வந்து லா கமிஷன் வந்து உருவாக்கப்படுது. ஓகேங்களா. அண்ட் இந்த லா கமிஷன்ல வந்து கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்ட மெம்பர்ஸ்லாம் இருப்பாங்க. இதில் ப்ரெசென்ட்டாக இருக்க மெம்பர்ஸ் எல்லாருமே வந்து லீகல் எக்ஸ்பர்ட்ஸாக இருப்பாங்க. ஸோ லாவை பற்றி நல்லா தெரிஞ்சவங்களா ஒரு லீகல் எக்ஸ்பர்ட்டாக இருப்பாங்க. ஓகேங்களா. In which state road connectivity is done for சர்தம்? உத்தரகண்ட். சர்தம் அப்படிங்கிறது வந்து 4 முக்கியமான கோவில் தலங்களை இணைக்கக்கூடியது தான் இந்த சர்தம் அப்படிங்கிறது. ஸோ இந்த சர்தம்ல என்னென்ன வருது அப்படின்னு பார்த்தோம்னா யமுனோத்ரி தம், கங்கோத்ரி தம், பத்ரிநாத் தம், கேதார்நாத் தம். ஓகேங்களா. இந்த 4 பகுதியுமே வந்து ரோட் மூலியமா ரோட் கனெக்டிவிட்டி இருக்கணும்னு ஆரம்பிக்கப்பட்டது தான் இந்த சர்தம். சர்தம் 4. ஸோ 4 டெம்பிளையும் கனெக்ட் பண்ணக்கூடியது அப்படின்னு பார்த்தோம்னா உத்தரகாண்ட்ல ஆரம்பிக்கப்பட்டது. இப்போ ரீசெண்டா உத்தரகாண்டோட சிஎம் வந்து மாறி இருக்காங்க. யாரு அப்படின்னு பார்த்தோம்னா புஷ்கர் சிங் தாமி. அண்ட் கவர்னர், உத்தரகாண்டோட கவர்னர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா பேபி ராணி மௌரியா. ஓகேங்களா. பேபி ராணி மௌரியா. அண்ட் வேற சில இன்ஃபர்மேஷன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா உத்தரகாண்டை பொறுத்த வரைக்கும் உத்தரகாண்டோட ஸ்டேட் அனிமல் அப்படின்னு பார்த்தோம்னா மஸ்க் டீர். உத்தரகாண்டோட ஸ்டேட் அனிமல் வந்து மஸ்க் டீர். பேர்டு, உத்தரகாண்டோட பேர்டு வந்து ஹிமாலயன் மோனல்.
tree, burans and flower, Brahm Kamal. ஸோ உத்தரகண்டை பொறுத்த வரைக்கும் உத்தரகண்டோட ஸ்டேட் அனிமல் வந்து மஸ்க் டீர், ஸ்டேட் பேர்ட் ஹிமாலயன் மோனல், ஸ்டேட் ட்ரீ புரானஸ், ஸ்டேட் ஃப்ளவர் பிரம் கமல். அடுத்து இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் சேட்டலைட் எப்போ லான்ச் பண்ணப்படுது அப்படின்னு பார்த்தோம்னா 1975 ஆரியபட்டாங்கிற சேட்டலைட் தான் வந்து இந்தியாவோட முதல் சேட்டலைட். இந்தியாவோட முதல் சேட்டலைட் பார்த்தோம்னா ஆரியபட்டா. இது முதல்ல 1975 லான்ச் பண்ணப்படுது. வேற சில முக்கியமான சேட்டலைட்ஸ் மட்டும் நம்ம இப்போ பார்க்கலாம். பிகாஸ் எல்லா சேட்டலைட்டும் பார்க்க முடியாதுங்க. எல்லா சேட்டலைட்டும் நீங்கள் ஸ்டாட்டிக் ஜிக்கில் செக் பண்ணி பாருங்கள். சேட்டலைட்ஸ் ரிலேட்டடான ஒரு ஸ்டாட்டிக் ஜிகே வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 1975 ஆரியபட்டா லான்ச் பண்ணியிருக்காங்க. அடுத்து 1979 எக்ஸாம்ல ரிப்பீட்டடா கேட்கக்கூடியது மட்டும் நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? 1979 வந்து பஸ்காரா. 1979 பஸ்காரா 1. 1981 ஆப்பிள். 1982 இன்சாட் சீரீஸ். ஸோ இது வந்து ஒரு சீரீஸ் ராக்கெட்ஸ். ஓகேங்களா? இன்சாட் 1, இன்சாட் 1B அந்த மாதிரி ஒவ்வொன்றா லான்ச் பண்ணியிருக்காங்க. பட் ஃபர்ஸ்ட் இன்சாட் 1A அப்படிங்கிறது வந்து 1982 லான்ச் பண்ணியிருக்காங்க. அண்டு 2001 ஜிசாட் 1. 2002 கல்பனா 1. 2004 எடுசாட். ஸோ இது எஜுகேஷன் ரிலேட்டடான சேட்டலைட் தான் வந்து எடுசாட் அப்படிங்கிறது. இது லான்ச் பண்ணப்பட்டதுன்னு பார்த்தோம்னா 2004. அடுத்து 2008 ஒரு முக்கியமான சேட்டலைட், இந்தியாவோட பெரிய அச்சீவ்மெண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா 22nd அக்டோபர்ல லான்ச் பண்ணப்பட்ட சந்திராயன் 1. இந்த சந்திராயன் 1ங்கிறது வந்து லூனார் மிஷன், நிலவை ஆராய்ச்சி பண்ணக்கூடிய ஒரு மிஷன் தான் இந்த சந்திராயன் 1. அடுத்ததா 2019 அதாவது இந்த சந்திராயன் மிஷன் மட்டும். ஓகேங்களா? 2019 இதோட செகண்ட் மிஷனான சந்திராயன் 2 வந்து லான்ச் பண்றாங்க. 22nd ஜூலை சந்திராயன் 2. ஓகேங்களா? சந்திராயன் 1 அப்படிங்கிறது வந்து 22 அக்டோபர், சந்திராயன் 2 22nd ஜூலை. ஸோ ரெண்டுக்குமான வருஷம் அப்படின்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 11 வருஷம் டிஃபரன்ஸ். ஓகேங்களா? அடுத்து 2011 வந்து யூத் சாட். ஸோ ஸ்டூடெண்டோட பர்பஸ்க்காக லான்ச் பண்ணப்பட்ட சேட்டலைட் தான் வந்து இந்த யூத் சாட் 2011. அண்ட் 2013 மாம்ஸோட அப்ரிவியேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா மாஸ் ஆர்பிட்டர் மிஷன் ஸ்பேஸ் கிராஃப்ட். மாஸ் ஆர்பிட்டர் மிஷன் ஸ்பேஸ் கிராஃப்ட் 2013 லான்ச் பண்ணப்படுது. இப்போ ரீசெண்டாக 2020 பொறுத்த வரைக்கும் என்ன சேட்டலைட் லான்ச் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோம்னா நவம்பர் மந்தில் EOS 01, அதாவது டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டுக்காக லான்ச் பண்ணப்பட்டது இந்த EOS 1 எர்த் அப்சர்வேஷன் சேட்டலைட். அண்ட் டிசம்பர் மந்த் 2020 டிசம்பர் மந்தில் CMS 1 ஃபார் கம்யூனிகேஷன் பர்பஸ்க்காக டிசம்பரில் லான்ச் பண்ணப்பட்டது CMS 1. ஸோ 2020 பொறுத்த வரைக்கும் முக்கியமான சேட்டலைட் நவம்பர் அண்ட் டிசம்பரில் EOS 1, CMS 1. ஸோ வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எந்த ஒரு கருத்துக்கள் இருந்தாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.